கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 15:18. ரோமன்ஸ் 15:18. புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்ப என்ன சொல்றாரு? நான் கர்த்தருடைய வார்த்தைய பிரசங்கம் பண்ணேன். அது மாத்திரமல்ல, அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. இப்ப 17வது வசனத்துல நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லி சொன்னாரு. 18வது வசனத்துல எதற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன? நான் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. நான் வேறொன்னையும் சொல்ல துணிவதில்லை. அப்ப இங்க அவர் சொல்லும் போதே ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு? என்ன? புறஜாதியாரை என்ன பண்றாரு? வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. அப்போ பவுலுடைய ஒரு அப்போஸ்தல ஊழியத்தினுடைய நோக்கம், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, புறஜாதியாருடைய கீழ்ப்படிதல். என்ன? புறஜாதியாருடைய கீழ்ப்படிதல் ரோமர் 1:5 ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க சபையில இணைக்கப்பட்டது எல்லாமே விசுவாசத்தினால வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல். இது எல்லாமே அவங்க எப்படி இது பண்ணாங்க? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல அவங்க வந்தாங்க. இது என்ன? கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்கள வார்த்தையினாலும் கிரியையினாலும், என்ன, அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும், பை வேர்ட் அண்ட் டீட் என்று சொல்லக்கூடியதாக. என்ன? இது ரெண்டையும் நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 3:17 இருக்கட்டும், 2 தெசலோனிக்கர் 2:17 இருக்கட்டும். எப்பவுமே என்ன சொல்றாரு? அவர் பிரசங்கம் பண்றாரு, கர்த்தர் குணப்படுத்துறாரு. அப்ப என்னன்னா, இந்த ரெண்டையும் அவர் ரொம்ப அழகா நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ரெண்டும் இங்க நடைபெறக்கூடியமாக இருக்கிறது. இது எல்லாம் என்ன? கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகள். இதெல்லாம் என்ன? இது கிறிஸ்து பண்ணாரு. நான் அதுல உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எனக்கு இங்க கிறிஸ்து தான் அதுல சப்ஜெக்ட். நான் அதுக்கு ஒரு வழி என் மூலமா. ஏன்னா இவர் ஒரு சேனல், பவுல்ட்ட இருந்து வரல. பவுல் ஒரு பைப் மாதிரி. அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு? என்னுடைய ஊழியம், பவுலுக்கு ரொம்ப அழகா அவருடைய ஊழியம் எப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடியதான். என்ன, நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது பார்ப்போம். நான் நட்டேன், அப்பொல்லோ தண்ணி ஊத்துனா, கர்த்தர் விளைய செய்தார். அப்ப என்னன்னா, நான் கிறிஸ்து என் மூலமா செய்த காரியங்களை அல்லாமல் வேறொன்றையும் நான் சொல்ல துணிவதில்லை. என்ன? நான் என்ன பண்ணுவேன்? நான் மற்ற காரியங்களை குறிச்சு பேச மாட்டேன். நான் எப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனா இருந்தேன், எங்க போனேன், என்னெல்லாம் செஞ்சேன், என்ன பாடினேன், அதெல்லாம் இல்ல. ஆனா நாங்க என்ன பண்ண போறேன்? கர்த்தர் என் மூலமா செய்த காரியங்களை நான் சொல்லக்கூடியவனா இருக்க போறேன். நீங்க இந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரோ அதுபோல கிறிஸ்து உங்க மூலமா செய்த காரியங்களை நீங்களும் சொல்லுங்க, நீங்க செஞ்ச காரியத்தில் இல்ல. ஏன்னா பவுல் தன்னுடைய ஊழியத்தை பத்தி சொல்லும் போது கிறிஸ்து தன் மூலமா செய்த காரியங்களை அவர் ரொம்ப அழகா நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ நீங்க மக்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுடைய விசுவாசத்தை குறிச்சு, இல்ல நீங்க ஒரு கடினமான பகுதியில போகும்போது, இல்ல உங்க உறவுகள்ல போகும்போது, இல்ல காரியங்களை செய்யும் போது நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு சாட்சி சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க? நான் முடிவெடுத்து நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல சொல்றீங்களா? இல்ல கிறிஸ்து என்னை சந்தித்தார், கிறிஸ்து என்னை மாற்றினார், கிறிஸ்து என் மூலமாய் செய்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்றீங்களா? இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா உள்ள காரியங்கள்ட்ட மக்கள்கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? செல்ஃப் மேட் மேன்பாங்க. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், உழைப்பு தான், அதனால அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆனா நீங்க என்னன்னா,
உங்களுடைய வாழ்க்கை டெஸ்டிமனி எப்ப தெரியுமா, உங்களுடைய சாட்சி எப்ப தெரியுமா ரொம்ப பலமுள்ளதா இருக்கும்? நீங்க எப்ப கிறிஸ்து ரொம்ப தெளிவாக உங்க மூலமா செய்தாரு என்று சொல்லும் போதுதான் வரக்கூடியதா இருக்கணும். அதே சமயத்துல நீங்க என்னன்னா, உங்களுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் உள்ள காரியத்தை இடைவெளியை குறைக்கணும். இது ரெண்டும் ஒரு சரியான முறையில வரும்போதுதான் உங்க சாட்சி மற்றவர்களுக்கு ஒரு வெளியரங்கமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க உங்க சாட்சியை சொல்லி பாப்பீங்களா, இல்ல உங்க சாட்சியை எழுதி பாப்பீங்களா? அதுல கிறிஸ்து அவர்தான் முக்கிய ஹீரோவா இருக்கிறாரா, இல்ல நீங்க இருக்கிறீங்களா? மாத்துவோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இதோ தங்கள் வாழ்க்கையில் உள்ள சாட்சியை, ஆமாண்டவரே, உமக்கு உகந்த சாட்சியாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று சொல்லக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.